ஹாய், குட் மார்னிங். டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா பேட்டரி ஸ்டடி எல்லாம் நோட் பண்ணிட்டு எந்த அகாடமியோட ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம்னு நினைச்சா 4 நாள் வந்துட்டு படிப்பேன். அதுக்கப்புறம் சோம்பேறி ஆயிரும். அப்புறம் படிக்கலாம் சொல்லிட்டு நிறைய டைம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடுவேன். இதனால தான் வந்துட்டு எனக்கு லாஸ்ட் டைமே வந்துட்டு மார்க் குறைஞ்சதுக்கு காரணம். அதனால இந்த தடவை வந்துட்டு அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு ஸ்டடி பிளானை வந்துட்டு சூஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். தமிழ் வந்துட்டு எங்க படிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு குழப்பமா இருந்துச்சு அப்படின்னா, சிறைஸ் ஐஏஎஸ் அகாடமியோட அ, ஆ, இ புக் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு டெலகிராம்ல வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேத்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஹச்சிஎஃப், எல்சிஎம் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த டாபிக்லாம் வந்துட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த ஒவ்வொரு டாபிக்லயுமே வந்துட்டு சம்ஸை வந்துட்டு போட்டு பாருங்க. அது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் என்னோட மெட்டீரியல் அது இல்லாம டெஸ்ட் அட்டென்ட் பண்ற கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து படிக்கிறேன். மேக்ஸிமம் வந்துட்டு ஹிஸ்ட்ரி நான் நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டேன். நான் எப்படி நோட்ஸ் எடுத்தேன்னா, சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில கனிமுகன் சார் வீடியோ பார்த்து தான். கனிமுகன் சாரோட வே ஆஃப் டீச்சிங் வந்துட்டு நல்லா இருக்கும். சார் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு 7th புக்கும் 11th புக்கும் கவர் ஆகிற மட்டும் தான் வந்துட்டு கிளாஸ் எடுத்திருப்பாரு. அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்மே வந்துட்டு கோர்வையா கதையாட்டம் சொல்லியிருப்பாரு. அதை வந்துட்டு நம்ம ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்கை வந்துட்டு நம்ம படிச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். முடிஞ்சா அதை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதுக்கப்புறம் தான் ஸ்டடி பிளான் வந்து சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் படிக்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2, 3 விஷயங்கள் சொல்றேன். இது கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க உங்களோட ஸ்டடி பிளான் வந்துட்டு சூஸ் பண்ணுங்க. முதல் விஷயம் வந்துட்டு இப்போ நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த சிலபஸ் எல்லாமே அந்த ஸ்டடி பிளான்ல கவர் ஆயிருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு பாருங்க. ரெண்டாவது வந்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த 1 வீக் ஷெடியூல்ல வந்துட்டு நம்மளால எல்லா டாபிக்குமே ஒரு வாரத்துல கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்துட்டு பாருங்க. ஏன்னா சில பேர் வந்துட்டு பிசினஸா இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க, இல்ல சில பேர் வந்துட்டு ஒர்க் போய்கிட்டே படிக்கிறவங்களா இருப்பீங்க. உங்களுக்குலாம் வந்துட்டு டைமிங் வந்துட்டு கரெக்டா செட் ஆகுதா, உங்களுக்கு எந்த ஷெடியூல் வந்துட்டு கரெக்டா இருக்கும், அந்த ஒரு வாரத்துல என்னால எவ்வளவு படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நீங்க வந்துட்டு உங்களோட ஸ்டடி பிளானை வந்துட்டு சூஸ் பண்ணி கண்டினியூவா படிங்க. நான் வந்து சிசோபா அகாடமியோட ஸ்டடி பிளானை தான் ஃபாலோ பண்றேன். அதுக்கு வந்துட்டு சில காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு சிலபஸ் வந்துட்டு ஓவராலா வந்துட்டு கவர் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்துட்டு நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு வாரத்துல நம்மளால எவ்வளவு படிக்க முடியுமோ அந்த லிமிட் அளவு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு சோபா மேம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறது இல்லாம அந்த கண்டென்ட் இல்லாம எக்ஸ்ட்ரா நிறைய கண்டென்ட் வந்துட்டு அவங்க சொல்றாங்க. இதனாலதான் வந்துட்டு நான் வந்துட்டு அதை ஃபாலோ பண்றதுக்கான காரணம். இது இல்லாம சார் வந்துட்டு டாப் 500 சம்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. இதை வச்சு தான் நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு 27 வந்துட்டு 25 கொஸ்டின் வந்துட்டு என்னால் கரெக்டாக வந்துட்டு ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்களும் முடிஞ்சா வந்துட்டு அந்த டாப் 500 சம்ஸ் வந்துட்டு நீங்க பாருங்க. உங்களுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு எந்த அகாடமியோட ஸ்டடி பிளான் வந்துட்டு ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கறது வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.